நான் டாக்டர் யோகானந்த், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீகுமரன் மருத்துவமனை, ஒட்டஞ்சத்திரம். காது வலிக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடுராத்திரியில் காது வலின்னு எந்திரிச்சு அழுவாங்க, கத்துவாங்க. அது என்னென்னா சளினால் காது ஜவ்வுக்கு உள்புறமாக நீர் கோர்த்துட்டு அதனால தான் யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு காது வலி வரலாம். அது நீங்கள் நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கான அந்த சளிக்கான சிகிச்சை பண்ணினாலே அந்த காது வலி சரியாயிடும். ரெண்டாவது, அடிக்கடி ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது இல்லைன்னா தலையோட தண்ணி குளிக்கிறதுனால கூட தண்ணி காதுக்குள்ளே போயிட்டு அதனாலையும் பிரச்சனைகள் வரலாம். பெரியவங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சளி பிரச்சனைனால காது வலி வரலாம். இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி காதை குடையிறதுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பின் யூஸ் பண்ணுவாங்க, தீக்குச்சி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பைக் கீலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. காதை பொறுத்த வரைக்கும் காதை எதையுமே வச்சு குடையக்கூடாது. காதில் நம்ம இயற்கையாகவே ஃபார்ம் ஆகிற அந்த வேக்சின் சொல்கிற ஃபார்ம் ஆனாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா டஸ்ட்டு சின்ன டஸ்ட்லாம் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். நம்ம அதை காதை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு சின்ன பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கிடும். அதனால் காது குடையிறதை தவிர்த்துக்கணும். அது மாதிரி குளிக்கும்போது காதுக்குள்ளே தண்ணி ரொம்ப போகாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி எதுவும் பிரச்சனை வலினா உடனே டாக்டரை பார்த்து அது என்ன கரெக்டான பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருத்துவத்தை பண்ணோம்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம்.